4 people lost their lives in a massive explosion 7 people have now been killed in an explosion at a firecracker factory in Tamil Nadu's Virudhunagar. The explosion was so severe that the private firecracker manufacturing unit run was completely destroyed. In the early morning of June 29, 2024, in the village of Guruvapatti, life begins as it always does. But for a few families, this morning carries a weight of worry. M. Rajkumar, a 43-year-old father of a girl and a boy, prepares to leave for work at a nearby firecracker factory. His mother doesn't like him working in these kind of factories. She knows the danger they hold. எனக்கு மருந்து வரைக்கும் சொல்லி வேலைக்கு போவேன்னு சார் கேட்குறேன் கண்ணு வரைக்கும் வேண்டாம் நான் வீட்டில் இருந்தாலும் மாடு ஆடு வச்சுக்காச்சு சாப்பிடுவோம் மருந்து அடிக்க போக வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் பையன் எனக்கு செதில் பேசல எனக்கு ஒன்றும் பேசவே மாட்டேன்ட்டான் இங்கே மறுபடியும் போய் சொன்னேன் மருந்து வரைக்கும் தெரியாமல் போயிட்டு தான் நீ போக வேண்டாம் நான் அம்மா உனக்கு 30 வருஷமா என் பையனை பயராசுக்கா அனுப்பல உனக்கு எந்த ஒன்றும் தெரியாது பயராச மருந்து அடிக்க தெரியாது சரவுண்டுக்குள்ள. Rajkumar once worked in the farm fields, but with work scars, he had no choice but to take up a job in the factory. நான் மாடு ஏதோ வச்சு மாடு ஆடு வச்சு என்ன காப்பாற்றல அவன் தெரியாம போயிட்டான். நான் என்கிட்ட சொன்னல மருந்து வேலைக்கு போறேன்னு சொன்னல மருந்து எடுத்துன்னு சொன்ன அவங்க சொன்னேன் தம்பி மருந்து எடுக்கிற வேலை வேண்டாம் 6 மணி லட்சம் போச்சுக்கிட்டு வையா ஓடுன்னு சொன்ன வேண்டாம் போய் வேண்டாம் பண்ணேன். His daughter remembers hearing an explosion later that day. But with so many factories in the area, she didn't realize at first where it had come from. காலைல எப்பயும் போல எழுந்திரிச்சு வேலைக்கு போவார். வேலைக்கு போயிட்டு எங்கள்கிட்ட ஒரு சவுண்டு கேட்டுச்சு 2 டம் டம் சவுண்டு கேட்டுச்சு. நாங்கள் என்னன்னு பார்க்குறப்ப வேறு ஹவுஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். Upon arriving, her worst fears were confirmed. The blast had come from the factory where her father worked. Rajkumar, along with 3 others, lost their lives that day. ஆனால் சொன்னாங்க குடிசார் பயிராசங்கவும் நாங்கள் வேகமாக 7:30க்கு தெரிஞ்சது அந்த சத்தம் கேட்கும் போனாங்க. போனால் என்ன சொன்னாங்க எங்கள் அப்பா தான் இறந்துட்டாரு அப்படின்னா. என்ன செல்லமா வச்சுக்கிடுவாரு எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. எங்களுக்கு யாருமே என்ன மகனை பார்த்து வச்சுக்கிட்டாரு எங்களை சாய்க்கிட்டு போயிட்டாரு எங்கள் அப்பா. This tragic incident is not an isolated one. It occurred in the Virudhunagar district of Tamil Nadu, a region with deep ties to the firecracker industry. Shivakashi, known for its bustling firework industry, is a place where joy and celebration are created in the hands of its workers. சிவகாசி என்றாலே பட்டாசு தான் ஞாபகத்துக்கு வரும். பட்டாசு என்றாலே சிவகாசிக்கு தான் ஞாபகம் வரும். குறிப்பாக சிவகாசி சுற்றி இந்த பட்டாசு உற்பத்திக்கு காரணம் என்பது பட்டாசு உற்பத்திக்கான வெப்பநிலை என்பது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். உற்பத்தி என்பது நவம்பர் மாதம் துவங்கினாலே அடுத்த நவம்பர் மாதம் வரையிலும் ஓராண்டு காலமாக இன்றைக்கு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. உற்பத்தி மிக முக்கியமாக தேவை என்கிற கருதி ஜூன் மாதத்தில் உற்பத்தி என்பது மிக வேகமாக துவங்கப்படும். சிவகாசியிலே 1922 துவங்கி இன்றைக்கு 2022 வரையிலும் ஒரு 100 ஆண்டு காலமாக இந்த பட்டாசு என்பது உற்பத்தி செய்யப்படுகிறது. Thousands of factories across Shivakashi and surrounding areas are involved in the production of fireworks. இந்தியாவிற்கு தேவையான பட்டாசுகளில் 90% பட்டாசு என்பது தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது. 1070க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இருக்கிறது. நேரடியாக 4 லட்சம் தொழிலாளர்களும்
இது பட்டாசு உற்பத்திக்கு தேவையான துணை தொழிலில் ஒரு 4 லட்சம் தொழிலாளர்கள் மொத்தம் 8 லட்சம் தொழிலாளர்கள் இந்த பட்டாசு உற்பத்தியில் ஈடுபடுகிறார்கள். பட்டாசு உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களில் 70% தொழிலாளர்கள் பெண் தொழிலாளர்களே, 30% தொழிலாளர்கள் ஆண் தொழிலாளர்கள். இந்த தொழிலாளர்களுடைய உற்பத்தியில் தான் ஆண்டிற்கு வருடத்திற்கு 600 கோடி ரூபாய்க்கு மேலான வரி என்பது மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு கிடைக்கிறது. But behind the glimmer of lights in the sky lies a darker truth. ஆரம்ப காலத்தில் சிஐபிஓ தொழிற்சங்க அமைப்பில் தீப்பெட்டி பட்டாளத்து தொழிலாளர்களுக்கான தனி சனித அமைப்பு இல்லை. பொது தொழிலாளர் சங்கத்தில் தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. ஆனால் தொழிலாளிகள் தீயப்பு கிடையாது, இயற்கை கிடையாது, தினக்கூலி தொழிலாளர்கள், முறைசாரல் தொழிலாளிகளை விட மிக மோசமான நிலைமை இருந்ததுனால அவர்கள் சம்பந்தமாக விவாதித்த சிஐடிஓ மாவட்டத்துக்கு தீப்பெட்டி பட்டாசு தொழிலாளர் சங்கம் தனியாக பதிவு செய்யணும். அதை தொடர்ந்து கொண்டு வரணுங்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தான். ஆரம்பத்தில் இப்பொழுது நடக்கிற மாதிரியான வெடி விபத்துக்கள் இல்லை. Today, firecrackers have evolved into products with more sound, light, and other advanced features. However, in the earlier days, each type of firecracker was prepared individually. At most, when mixing the chemicals, friction might occur in the vessel, leading to an accident, but it wouldn't result in severe injuries. அன்னைக்கு வெடி விபத்தில் யாராவது சிக்கினாலும் கூட 1-2 பேர் அப்படி அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட நடந்த ஒரு வெடி விபத்தில் உரிமையாளர்கிட்ட அந்த பிரயோகத்தை வைத்து கொண்டு சங்கத்தின் சார்பாக சங்கத்திலிருந்து சிவகாசியில் இருக்கக்கூடிய தோழர் லாசர் தலைமையில் கேட்கிற பொழுது அன்னைக்கு சாப்பாடு நிர்வாக சாப்பாடு இந்த தமிழ்நாடு சாப்பாடு அந்த முதல்ல என்னதுன்னா அந்தவங்களுக்கு மேலே 12-15 வந்துருப்பீங்க, தமிழ்நாடு சாப்பாடு வேணால் வாங்கிட்டு போங்க, சாப்பிட்டு போங்க. அதுக்கு மேலே இந்த தொழிலாளிக்கு எதுவும் கொடுக்க முடியாது. இவன் சிக்கலாக்கி என்னுடைய தொழிற்சாலை சேரங்கிறதுனா இன்னைக்கு உற்பத்தி நின்று போச்சு. அப்படி பேசக்கூடிய தன்மை தான் இருந்தது. On the day of the accident, all 4 workers left to work as they always do. Unfortunately, around 7 in the morning, a spark ignited the chemicals stored in the factory. And within seconds, the whole unit caught fire. M. Rajkumar, K. Marichami, M. Selvakumar, and M. Mohan were stuck in the fire. None of the workers were able to escape. Meanwhile, the watchman of the unit, K. Ramachandran, sustained injuries from the flying debris after the explosion. 3 walking sheds of the unit were razed, and the unit license was suspended. போனார். அப்போ வந்து யாருமே இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, அத்தை பொண்ணு யாருமே இல்லை. ஒருத்தையே கத்தியாக வளர்த்து எல்லாம் போடுவாங்க. அவனுக்கு அப்பா இல்லை, அப்படி சின்ன பிள்ளைங்க வளர்ப்பாங்க. எனக்கு வந்து யாரும் இல்லை, மாப்பிள்ளை யாரும் அதெல்லாம் யாரும் இல்லை போனாரு. எனக்கு நேர்த்தி வச்சு ஒன்று கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஊரில் செல்வாங்க, எனக்கு ஒரு வேலை காட்டி விடுங்க. எனக்கு எந்த நாள் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. ஆனாலும் என் திருநெகத்தை நான் வாங்கினேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு சின்ன சேருடன் எனக்கு யாருமே இல்லை. நாங்கள் யாருமே நான் சாப்பிடுவாங்க யாருமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பயணம் அவசியம் These accidents have become an unfortunate part of life in Shivakashi. The demand for cheap and mass-produced fireworks has created an unsafe working condition for laborers who are often poorly paid and inadequately trained to handle the hazardous materials. கான்ட்ராக்ட் முறை என்பது இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு ஒரு கட்டுப்படியான சம்பளம் என்பது கிடையாது. இன்றைக்கு தொழிலாளர் துறையும் இந்திய அரசாங்கமும் ILO உலக தொழிலாளர் அமைப்பும்
ஒரு தொழிலாளர்களுக்கு மாதத்திற்கு 24,000 ரூபாய் ஊதியம் தர வேண்டும் என்று இன்றைக்கு ஒப்பந்தமாக இருக்குது. இந்திய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பட்டாசு ஆலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி என்பது 640 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தொழிலாளர் துறையும் பட்டாசு தொழிலாளர் சங்கமும் உற்பத்தியாளர்களும் இணைந்து ஒப்பந்தம் ஏற்றுக்கொண்டாலும் குறைந்தபட்ச கூலி என்பது இன்றைக்கு அமலுக்கு வரவில்லை. தினக்கூலியாக இன்றைக்கு 250 ரூபாயும் 300 ரூபாயும் 350 ரூபாய் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. In the aftermath of the tragedy, the workers' union took the streets, demanding government compensation for the families of the deceased. The workers insist that their lives are constantly at risk and that the government must take responsibility for the lack of safety regulations enforced in these factories. மாதம் ஒரு வெடி விபத்துங்கிற மாதிரி குவியலாக செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெடிவு காலம் வரணும்னா முறையான விதிமீறல் இல்லாமல் ஒரு இது பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். The demand of the workers are not new. For years, labor union in Shivakashi have been fighting for better working conditions, safety protocols and fair compensation in the event of accidents. Yet, the pleas often fall on deaf ears. இறந்த தொழிலாளிகளுக்கு கூடுதலான நிவாரணம் கொடுக்கணும். ஏன்னா இந்த தொழிலாளிகள் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த இறந்த தொழிலாளிகள் அவங்களுக்கு வீடு வசதி, மற்ற வேலை வாய்ப்பு வசதி, கூடுதலான நிவாரணம் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா வருங்காலங்களில் தொழிலாளிகளுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். Since its rise as the firework capital of India, Shivakashi has seen countless tragedies like this one. The industry, which employs over 8 lakh people, has a dark side. The loss of these workers leaves their families struggling with grief and financial hardship. Many are still waiting for the promised government compensation. என் பேர் பரஞ்சோதி. 1977 பழனியப்பா பேரட்ஸில் நான் சாதாரண கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ மின்னல் தாக்கி ஃபயராகி என் கூட வேலை செஞ்சவங்க 7 பேர் மொத்தம் ஒரே ரூமில் வேலை செஞ்சோம். 4 பேர் இறந்துட்டாங்க, 3 பேர் பிழைச்சிக்கிட்டோம். 3 பேர் என்னை போல் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. வருமானத்துக்கு என் துணைவியார் தான் இப்போ வேலை செஞ்சு எனக்கு சாப்பாடு போடுறாங்க. வேறு எந்த ஒரு வருமானமும் எனக்கு கிடையாது. The man working here is Karthik. He tragically passed away in an explosion shortly after I interviewed him. This occurred on August 14, 2024 in Mayathevanpatti near Shivakashi. He had recently become a father to newborn twins and also had an 8-year-old son. His relatives shared that Karthik himself was raised by a single mother, and now his children face the same situation. Another man also lost his life in the same accident. The two were reportedly unloading chemicals when the blast occurred. They are pleading for government compensation and assistance. This incident has deeply affected me as I was closely working with him. Despite the promises of compensation, many families wait for months, sometimes years, before receiving any form of aid. For these families, justice often comes too late, sometimes never. அரசு தரப்பு எந்த ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் எனக்கு செஞ்சதே கிடையாது. ஒரு பேங்க் லோனோ இல்லை இலவச வீட்டு மனை பட்டாவோ இல்லை இந்த மோடி அரசு திட்டத்தில் ஏதாவது வீட்டு மனை சொல்கிறாங்க, வீடு கட்டி தரேன்னு சொல்கிறாங்க, எந்த ஒரு படிமட்டு இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதே கிடையாது. நானும் பல முறை முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு இல்லை. நான் வேலை பார்க்குற இடத்துல ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் பட்டாசு கம்பெனியில் ஒரு இன்சூரன்ஸோ ஒரு பிஎஃப் எதுவுமே எங்களுக்கு எந்த ஒரு படிமட்டுமே இல்லை.
பட்டாசு தொழிலாளர் சங்கம். As the death toll rises, so does the call for change. Activists are pushing for better enforcement of safety laws, increased inspection of factories, and harsher penalties for those who violate regulations. With all this going on, environmentalists are questioning the necessity of these harmful firecracker factories, which pose significant risk to workers' health and the ecosystem. தீபாவளி அப்போ பட்டாசு வெடிக்கிறது நம்ம பாரம்பரியத்தில் ஒன்றா பார்க்கப்படுது. ஆனால் இந்த பட்டாசு வெடிக்கிறதுனால நிறையாவே மாசுபாடு ஏற்படுது. எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு பட்டாசு வெடிக்கும் போது அதுலேருந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற மாசுக்கள்லாம் வெளியே வருது. இதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு சுவாச பிரச்சனைகள், ஆஸ்துமா, இருதய நோய், இது மாதிரி பல நோய்கள் வருது. They argue that the pursuit of economic benefits through such industries is not worth jeopardizing lives and the environment. Additionally, activists are calling for alternative livelihood options for the workers involved in these hazardous jobs. பாதுகாப்பு இல்லாமல் இயங்குறதுனால எத்தனையோ பேர் விபத்துனால இறந்துட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இவங்களுக்கு நாட்டு வேலையை ரெடி பண்ணி தரணுங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையா இருக்கு. For every burst of color in the sky, there are families that carry the weight of loss and communities that mourn. In a town built on a sparkle of celebration, still remains an undeniable truth. Until the lives of the workers are valued as much as the fireworks they produce, the cycle of tragedy will continue.